டான்போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி காந்தி நகரில் என்னை சேர்த்தார். 7வது படிக்கும் போதெல்லாம் டெய்லி வருவார். திடீர்னு ஸ்கூலுக்கு வந்து பார்ப்பார். நம்ம ஊர் பசங்க யார் அங்க வரல அப்படின்னா அன்னைக்கு அவ்வளவுதான். தைரியமா 2 பேர் சொல்லிட்டாங்க நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு. அதுல ராஜா ஒண்ணு, இன்னொன்னு சார்லஸ், இன்னொரு சார்லஸ். அவர்கிட்டயே சொன்னாங்க அவங்க 2 பேர் தான். அப்படி இருந்தாலும் 2 பேருமே வேலைக்கு அப்பயே அனுப்பிட்டார். ஒவ்வொரு இளைஞர்கள் பற்றியும், ஒவ்வொரு குழந்தைகளை பற்றியும், பெரியவர்களை பற்றியும், இளையோர்களை பற்றியும் அவர் ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து செயல்பட்ட ஒரு பெருந்தந்தை. சினிமாவுக்கு போனீங்கன்னா அப்பா அம்மா கேட்காத சினிமாவுக்கு போனீங்கன்னா நீ வீட்டில் வந்து சேர மாட்டேன். மேடையில் ஏற்றி அப்பயே 2 கணக்கிலையும் கணக்கு வேறுகிற மாதிரி அடிப்பார். அதெல்லாம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்கு அது கண்டிப்பா தேவை. இப்போ உணர்வு சொல்லலாம், அடிக்கும் போது கை பிடிச்சிருவோம் இப்போ அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துல கூட பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்தாங்க. யாருன்னு அந்த மாதிரிலாம் பண்ணல. அவர் செய்யற செயல் அவ்வளவு ஒரு சிறப்பான செயலாக அமைந்திருந்தது. எதுவுமே பொய்யான பிரச்சாரம் அதிகமாக செய்ய மாட்டார். ஒரு உண்மைதான் உண்மைதான். ஒரு முறை பூசில ஒருத்தர் சொன்னாங்க, இல்ல அவரு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, மேரேஜ்ல கோயில தாலி கட்டினாங்க அப்படின்னு ஒரே அமக்கலமா பண்ணி கல்வியில இங்கதான் போதிக்கணும் அப்படின்னாரு. தந்தை அவர்கள் பூசு முடிச்ச உடனே ரிஜிஸ்டர் தூக்கி சட்டத்திலேயே அடிச்சாரு. எட்டு பாருங்க, எங்கன்னா இதுல ரிஜிஸ்டர் ஆயிருக்குதா, கோயில் தாலி கொடுத்துதா, எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னது. இந்த மாதிரி பயம் அறியாதவர், உண்மையிலே பயப்படுறதுதான் தெரியாது. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் பக்கா ஹீரோ. நான் பார்த்த ரியல் ஹீரோ யாரான அவர் தான். சும்மா ஏதோ வார்த்தைக்காகவோ ஜாலத்துக்காகவோ பேசுகின்ற ஒரு நேரம் இல்லை இது. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஹீரோ தான் அவர் தான். பைக்கில் போனாலும் ஹீரோ தான், நடந்து வந்தாலும் ஹீரோ தான். எல்லா செயலிலும் அவர் ஹீரோன்றது தனிப்பட்ட விதத்தில் ஒரு காமிச்சவர். அவ்வளோ ஒரு நல்ல மனிதர், நமக்காக உழைத்தவர், நமக்காகவே உதவாங்கிறவர். நம்மை விட்டு இப்பொழுது பங்கில மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு இறைவனுக்கு சென்றிருக்கின்றார். உண்மையிலேயே அந்த இடத்தில் கூட நமக்காக வேண்டுவார். நாம் ஒவ்வொருவருடைய நலனுக்காகவும் அங்கே சிந்தித்து இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கு ஒரு நல்ல மிக வருத்தத்தோடு சொல்கிறேன். 5/7/82 எங்களுக்கு திருமணம் கொடுத்தார். அப்பொழுது அவர் ஆற்றிய மறைவுரை இன்றும் என் நினைவுக்கு வருகிறது. வாழ்க்கை என்பது ஒரு வண்டி மாதிரி. அந்த வண்டி மாட்டு வண்டி போல. ஒரு வண்டியினுடைய சக்கரங்கள் ஒரு அச்சாணி இழந்துவிட்டால் அந்த மாட்டு வண்டி சென்றடைய முடியாது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையானது கணவன் மனைவியின் 2 சக்கரங்களும் ஒன்றாக இணைந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒரு மனைவியோ கணவனோ ஒரு சக்கரத்தை எழுதிவிட்டால் பலன் இல்லை என்று கூறினால் அந்த மறைமுறை என்றும் என் நினைவுக்கு இருக்கிறது. அதை பின்பற்றி என் வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நான் அதை சகித்துக் கொண்டு என் வாழ்க்கையை நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இளம் சகோதரிகள் யாராவது சகோதரர் சார்லஸ் சொன்ன மாதிரி எங்கேயாவது சினிமாவுக்கு சென்றுவிட்டால் அன்றைக்கு கோவிலுக்கு வந்தால் வரிசையாக நிற்க வைத்து தலையில் கொட்டுவார். அந்த சகோதரிகள் வியாபாரம் நிறைய பேர் இருக்காங்க, கோச்சுக்காரங்க. வியாபாரி, மார்க்ரெட், ராகினி, கிரேசி, இன்னும் நிறைய சகோதரிகள் அன்பாக இருந்தார்கள். அவர்கள் ஏதாவது தப்பு பண்ணால் கொட்டுவார். ஏதோ தப்பு பண்ண மாட்டாங்க. எதை ஜாலியா இருந்து கோவிலுக்கு வரலையோ மற்ற சினிமாவுக்கு சென்று விட்டால் கண்டிப்பார், அன்பாக கண்டிப்பார். இப்பொழுது வந்திருக்கிற பங்கு தந்தை மாதிரி அன்பாக இருப்பார். அருமையான பிரசங்கம், அருமையாக பங்கு வளர்ந்து கொண்டிருந்தது. நிறைய பேருக்கு இந்த செம்மறியாட லோன் கூட வாங்கி கொடுத்திருந்தார். அதனால் நம் மக்கள் நிறைய கிடைத்தார்கள், நன்றாக இருந்தார்கள். அதை கொண்டு இல்லை, அன்பாக ஒரு குடும்பமாக நடந்தவும் அவர் ஆன்மாக்காக நாம் எட்டும் நெருங்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
இறைவன் தந்த இந்த துயரமான நேரத்திற்காக மீண்டும் ஒருவரை தந்தை அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் முதல் பங்கு தந்தையாக வரும்பொழுது எவ்வளவு நல்ல வேலை இருந்திருக்காரு. குளிரிலிருந்து சிஸ்டர்ஸ் நம்ம ஊருக்கு வியாழக்கிழமை வருவாங்க ஹாஸ்பிட்டல் மருத்துவ சிகிச்சைக்காக. அந்த நேரத்தில் பஸ் வசதி அவ்வளவு இல்லை. அதனால தந்தை அவர்கள் முதலில் செய்தது அந்த மருத்துவ வசதி ஏழை எளியவர்கள் சுற்றிலும் உள்ள கிராம மக்களுக்காக வியாழக்கிழமை தோறும் குளிரிலிருந்து சிஸ்டர்ஸ் வருவாங்க. நானும் கிரேஸ் 2 பேரும் சிஸ்டர்ஸ் வரும்போது கூட போய் நான் மாத்திரை எடுத்து கொடுத்து வேலையை நான் செய்திருக்கோம். அதே போல் திருவண்ணாமலை திருப்பலிக்கு சென்றால் நான் சிறிய பையன் எடுத்து முடிச்சுட்டு காட்பாடியில் 3 வருஷம் படிச்சுட்டு நான் நைட் ஸ்கூல்ல வேலை செய்வேன். நானும் தினசரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திருவண்ணாமலைக்கு பூசிக்கு போனா அந்த என்ஃபீல்டர் ஓரச்சு கூட்டு போனா உயிரே கையில் இருக்காது. அவ்வளோ ஸ்பீடு ஓட்டுவாரு. அந்த சவுண்டு வேற போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர வரைக்கும் நம்முடைய உயிர் என் கையில் இருக்கவே இருக்காது. அதே போல் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இயல்பாடு இல்லை, அந்த நேரத்தில் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாதி பிரச்சனை இருந்தது. நமக்காக ஒரு தனியாக டீ கிளாஸ் வச்சிருப்பாங்க. பெரிய வயசுல பெரியவங்க போனாங்க அந்த டீ கிளாஸ்ல தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. இதையெல்லாம் தட்டி கேட்டோம். இதை தட்டி கேட்டுதான் நமக்கும் ஊருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய சண்டை உண்டானது. தந்தை அவர்கள் இருச்சக்கரவாளத்தில் செல்லும் போது 2-3 பேர் அவரை தாக்கினார்கள். ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். அதுல திரும்ப காதல் அடிச்ச வருஷம் 2 பேர் அவருடனே ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவர்களையும் அவர் மன்னித்தார். கடைசியில் அவர்கள் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். அதுபோல் நம்ம ஊருக்காக இது மட்டுமல்ல, சோசியல் ஒர்க் எவ்வளவு இளைஞர்கள் இளப்பெண்களுக்காக சோசியல் ஒர்க்கில் வேலை வாங்கி கொடுத்து நிறைய கல்விக்காக படித்து இடையில் படிக்க முடியாமல் தொடர முடியாமல் இருந்தவர்களுக்கு கல்வி, டெய்லரிங், இது போன்ற அனைத்து விதமான வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தொடர்ந்து முன்னேறக்கூடிய இதுவரையிலும் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த அடித்தளத்தையும் அவர் விட்டனர். மேலும் நிறைய கிணறுகள் வெட்டி கொடுத்தார். அப்பெல்லாம் வெளிநாட்டுல இருந்து கோதுமை வரும். இந்த கோதுமையை வச்சு போட்ட முடியாது பால் பவுடர் பிஸ்கெட் எல்லாமே அவர் மொத்தமா வர வச்சு நிறைய கிணறுகள் ஆடு மாடு எல்லாம் அவர் இந்த ஊர் முன்னேற்றத்திற்கும் நாம் இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அடித்தளமாக அனைவருக்கும் இருந்தவர் நம்ம முதல் பக்கத்திலிருந்து இறைவனை சேர்ந்திருக்கின்றார். அவரின் ஆண்மையை சாட்சிக்காகவும் அவரை விருது பாடக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்காகவும் இறைவன் நிறைவான மன தைரியத்தை நம்பிக்கையை தந்து மேலும் அவரை எழுந்து இருக்கின்ற அந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய அனைத்து குருக்களும் ஆயர் மற்றும் பங்குகள் அனைத்திற்காகவும் நாம் இந்த நேரத்திலே அவருடைய ஆன்மீக பயிற்சிக்காகவும் மன்றாடுவோம். இருந்த நேராக குருத்துவ கல்லூரிக்கு பேராசிரியராக சென்றார். அதன் பிறகுதான் தன்னுடைய சொந்த மறை மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார். ஆக இந்த இடம் அவரால் அல்லது அவர் செய்த பணியா நிறைவு கண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் புனிதமும் அடைந்திருக்கிறது. நிறைய குருக்களுடைய பாராட்டுகள் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற நிறைய குருக்களுடைய தொலைபேசி அழைப்புகள் நமக்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்கிற பொழுது ஒரு சிலரால் மட்டும்தான் புனித தன்மையோடு வாழ முடியும். வாழ்கிற பொழுதே ஒரு சிலரால் மட்டும்தான் புனிதத்தை வெளிப்படுத்தி வாழ முடியும். அத்தகைய புனித தன்மையோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். நிறைய பங்குசாமிகள் ஊரில் இருந்தாலும் இன்றைக்கும் நெஞ்சிலே நீங்காத இடம் பிடிக்கிற ஒரு தந்தையாக அவர் இருக்கிறார்கள். அவர் செய்த செயல்கள் தான் இன்றைக்கு வார்த்தைகளில் நாம் வாழ்ந்து விட்டு செல்லலாம். ஆனால் செயல்களில் வாழ்பவர்கள் மிக சொற்பமானவர்கள். அவருடைய வார்த்தை நம்முடைய மனங்களில் மறைந்திருந்தாலும் அவருடைய செயல்கள் நம்மை விட்டு என்றைக்கும் நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. தந்தை அவர்களுக்கு இறுதியாக இரங்கல் கவிதையை வாசித்து நாம் இறுதி பாடல் பாடி அவருக்காக நாம் செல்கிறோம்.
இவை பார்த்து பார்த்து வளர்த்ததா அன்னை என்பதா. குறைவில்லா மனிதத்தின் இன்பமாய், சிலையில்லா தெய்வத்தின் உருவமாய், விலையில்லா வைரத்தின் கதிரொலியாய், குறையில்லா குருத்துவத்தின் மாதிரியாய், மறைவில்லா சேவையின் வரலாறாய், செமிய மங்களத்தை பெற்றெடுத்த மாபெரும் முற்றே. நீ இன்றி யாம் இழந்ததெல்லாம் பெரும் சொத்தே. குருவுக்கு குருவாய், மனிதத்தின் குருவாய், உன் குரல் இன்னும் என் செவிகளில் ஒலிக்குதையா. என் மன்னி, உம்முடைய பழகிய பாத சுவடுகள் என் வாழ்நாள் நெஞ்சில் நீங்காது நினைவுகளையா. கோவிடா காலத்தின் பெருங்கொடும் பஞ்சத்தில் பதவதைக்கு தீர்த்து வைக்க நீ பெற்ற பாடுகள் உன் பாங்கெல்லாம் எங்கெல்லாம் பரவியோ அங்கெல்லாம் ஆட்சி புரிந்தாய் அரசனாய் நீ. மதத்தால் மற்றவர்கள் எல்லாம் பெருமை என்றால் உன்னால் மதமும் பெருமை உடையது. உன் சேவையால் என் செவிய மங்களம் மண்ணும் உன்னோடு பழகியதால் நாங்களும் பெருமை கொள்கிறோம். உம்மை பீட்டர் ராஜ் என்று அழைப்பதா, கல்லரசு என அழைப்பதா, இறையரசுக்கு இணையான உன் பணிக்கு உம்மை கல்லரசு எனவே நாங்கள் அழைப்போம். நீ கல்லரசு அல்ல, கல்லான மனிதத்தை அணைக்கும் அரசு. உம்மை துளியளவும் கள்ளம் கண்டதில்லை. புரட்சி நாயகன் இயேசுவின் பணியில் பாணியில் பயணித்த உண்மை என்னென்று சொல்ல நாங்கள் அழ. தேனி போலவும் சுறுசுறுப்பையா, கட்டுக்கடங்காத வேகம் மிகுந்த வேகத்தையா, மடமையானவற்றை புரட்டி போட்டவும் புரட்சியா, விதியாய் ஜாதிய சிந்தனையை மதியால் வென்றதையா, எழுத்தறிவித்தவன் இறைவனாவா. பகுத்தறிவின் பாதிரியாய் இருந்தமைக்கு எமக்காய் வீதியிலே மாலாய் துயருற்று அடி வாங்கியதையா, தம் மக்களுக்காய் தன்னையே கரைத்ததையா, எதை சொல்லி அழ. கட்டுப்பாட்டோடு குடும்பங்கள் வாழ கட்டி போட்டு அடித்து என் வாழ்வை உயர்த்தினாயே, அதை சொல்லவா. காடு மேடு காடு முரடு என இருந்த எங்களை கடவுளோடு கருணையா எம்மை மாற்றியதை சொல்லி நாம் அழவா. என் செவிய மங்களத்திற்கு சென்ற பொழுது ஊரே அழுதது, உன் பிரிவினாலிற்று ஊரை இயங்குகிறது. எப்பொழுது மீண்டும் நீ இங்கு பிறப்பாயின. காலம் காலமாய் உன் நினைவுகள் எங்கள் நீங்காது நிலைத்திருக்கும். இவன் உன் கைப்பாவையின் பொம்மைகளாய் உருவாக்கி செவியமல்ல பங்கின் இறை சமூகம் பேரவர்களை மாற்றும். அனைவரும் எழுதினோம். இறக்கம் அடிப்பதும் உமது இயல்பாக இருக்கிறது. உங்களுடைய திருவள்ளுக்கு வந்திருக்கிற என்னுடைய அருட்தந்தையினுடைய எல்லா குற்றங்களையும் அனைத்து எங்களுடைய தபங்களினாலும் ஜெபங்களினாலும் அவருக்கு நித்திய இறை பாட்சி அளிக்கிறது. நாங்கள் உன்னை வேண்டுகிறோம். நித்திய இறை பாட்சியை அவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்திய இறை பாட்சியை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்திய இறை பாட்சியை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இன்று நிறைவாக கடவானாக. இறந்தோர்